सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। என்ன முறையிட்டார்கள்? அந்த மகிஷாசுரனின் அக்கிரமத்திற்கு ஒரு முடிவில்லையோ என்று முறையிட்டார்கள். முடிவில்லையோ 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 ஒரு முடிவில்லையோ மாவலிதனை காட்டி காவலில் எமை வாட்டி மாவலிதனை காட்டி காவலில் எமை வாட்டி மகிஷாசுரன் எமக்கு இழைக்கும் துயர் தனக்கு முடிவில்லையோ ஒரு முடிவில்லையோ தானின் மனம் கொண்ட கருத்தனை வீழ்த்த தவசி கண்ணிகட்டும் வேள்வியை வாழ்த்த தானின் மதம் கொண்ட கருத்தனை வீழ்த்த தவசி கண்ணிகட்டும் வேள்வியை வாழ்த்த தாயினை எல்லாம் காப்பவர் ஏது காப்பவர் ஏது திருவர் குறுகிய வருகை இப்போது வருகை இப்போது தாயினை எல்லாம் காப்பவர் ஏது திருவர் குறுகிய வருகை இப்போது வருகை இப்போது அம்பிகை கண் மலர்ந்தாள். அறத்தை காக்கவும் மரத்தை போக்கவும் வையம் நடுநடுங்க வானம் கிடுகிடுக்க சினம் கொண்டு சீற்றம் கொண்டு கனம் கொண்ட பூங்குழலால் புறப்பட்டாள் ராஜராஜேஸ்வரி புறப்பட்டாள் ராஜராஜேஸ்வரி புறப்பட்டாள் மணிநிகர் குழந்தனை விரித்து நுனி முடித்து செந்தன நிகர் விழுகணும் காட்டி மை தீட்டி மணிநிகர் குழந்தனை விரித்து நுனி முடித்து செந்தன நிகர் விழுகணும் காட்டி மை தீட்டி செந்நிற குங்குமம் நெற்றியில் நின்ன சர்ப்பத்தை போலவன் நூலிட பின்ன செந்நிற குங்குமம் நெற்றியில் நின்ன சர்ப்பத்தை போலவன் நூலிட பின்ன மஞ்சள் நிறமேலி செஞ்சுடனாக மங்கள மங்கை என் கனலாக புறப்பட்டாய் பத்திரகாளியாய் புறப்பட்டாய் பத்திரகாளியாய் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. உன்னையே நினைத்திருப்பான், உண்மையை தான் உரைப்பான், ஊருக்கு பகையாவான் ஞான தங்கமே. உன்னையே நினைத்திருப்பான், உண்மையை தான் உரைப்பான், ஊருக்கு
பகையாவான் ஞான தங்கமே அவன் ஊழ்வினை என்ன சொல்வேன் ஞான தங்கமே ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞான தங்கமே ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான் கண்டு கொள்வாய் அவனை ஞான தங்கமே தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான் கண்டு கொள்வாய் அவனை ஞான தங்கமே அவன் கடவுளில் பாதியடி ஞான தங்கமே ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டிவிட்டு பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டிவிட்டு தள்ளி நின்றே சிரிப்பான் ஞான தங்கமே பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டிவிட்டு தள்ளி நின்றே சிரிப்பான் ஞான தங்கமே அவன்தான் தரணியை படைத்தாண்டி ஞான தங்கமே ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே ஆதவன் எழுந்தார் ஆருயிரே என் மாதவா நீ பள்ளி எழுந்தருளாயே மாசற்ற உதயத்தில் பாலபாஸ்கரனும் உலகெங்கும் ஒளி வீசி விரைவோடு வருவார் விரிதேனை வாரிடும் மலர் தும்பி எல்லாம் தேனுண்டு இசை பாடி வானிலே திரியுமே அள்ளி அள்ளி வீசும் முல்லையின் தென்றல் வேளை ஈதே வேளை காலை பூஜனுக்கே மாதவா ஸ்ரீரங்க மாதவா ஐயா மாதவா ரங்கயமை பாலிக்க வரா
பரிமள திரவியங்கள் பலவித மலர் குவியல் கையிலே ஏந்தியே காமதேனதனுடன் கண்ணாடி சேவைக்கு மகரிஷி மாதவரும் புது இசை பாட தும்புரு நாரதரும் உன் சேவை காணவே வாசலில் நின்றார் ஜகமெங்கும் உன் ஜோதி அழகை ஆனந்த கருணையின் விழி காண காத்து நின்றதுவே மாதவா ஸ்ரீரங்க மாதவா ஐயா மாதவா ரங்கயமை பாலிக்க வாராய் தேவதேவானினை பூசனை செய்யும் இச்சிறு தொண்டரடி பொடி மகிழ நேசதையை காட்டி செல்வனே நீவும் செந்திருவிழி கருணாமுதம் தருவாயோ மாதவா ஸ்ரீரங்கா மாதவா ஐயா மாதவா ரங்கா யமை பாலிக்கவாரா. கதிர்வேலா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் ஆறுபடை வீடெங்கும் தேடி வந்தேனப்பா அங்கெங்கும் காணாமல் வாடி நின்றேனப்பா அருணகிரி மனம் நொந்து தவித்த போது அருணகிரி மனம் நொந்து தவித்த போது நீ அருள் கொடுத்து ஒளியாக நின்றாயப்பா முருகாயல் அழைக்கவா முத்துக்குமராயல் அழைக்கவா கந்தா என்றழைக்கவா கதிர்வேலா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் நாவினிலே வேளாண் எழுதி சென்றாயப்பா முருகா நற்தமிழ் இசையை பாட வைத்தாயப்பா அந்த பாவினிலே மனம் உருகி நின்றாயப்பா பாவினிலே மனம் உருகி நின்றாயப்பா உலகுக்கு பண்பு மிகும் தமிழ் கவியை ஈன்றாயப்பா முருகாயல் அழைக்கவா முத்துக்குமராயல் அழைக்கவா கந்தாயல் அழைக்கவா கதிர்வேலா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் முருகாயல் அழைக்கவா முத்துக்குமராயல் அழைக்கவா கந்தாயல் அழைக்கவா கதிர்வேலா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் முருகாற்று படை பாடி
நக்கீரர் அழைக்க முருகாற்று படை பாடி நக்கீரர் அழைக்க நீ முன் தோன்றி வழி அமைத்து கொடுத்தாயப்பா. கலிவெண்பா படைத்து குருபர நினைத்தாரப்பா. கலிவெண்பா படைத்து குருபர நினைத்தாரப்பா. நீ கந்த வேளாய் வந்து நின்று பிரித்தாயப்பா. முருகா என்றழைக்கவா, முத்து குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா. எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன்? நாளெல்லாம் உன்னை பாடுகின்றேன் அப்பா. நாளெல்லாம் உன்னை பாடுகின்றேன் அப்பா. முருகா நல்லருள் பொழிந்து ஆடி வருவாயப்பா. கண்கள் குளிர வந்து நின்றாடப்பா. கண்கள் குளிர வந்து நின்றாடப்பா. நீ காலமெல்லாம் துணையாக இருந்தாளப்பா. உன்னை முருகா என்றழைக்கவா, முத்து குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா. எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் முருகா? ஷண்முகா குஹா சக்திமைந்தா சங்கரன் செல்வா முத்தமிழ் இறைவா ஐங்கரன் பின் வந்த அன்பு முருகா அருவர் அறுத்தாளந்த கார்த்திகேயா 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 கார்த்திகேயா. ஷண்முகா குஹா சக்திமைந்தா சங்கரன் செல்வா முத்தமிழ் இறைவா ஐங்கரன் பின் வந்த அன்பு முருகா அருவர் அறுத்தாளந்த கார்த்திகேயா 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 கார்த்திகேயா. எல்லாரும் வருவான். சீக்கிரம் போங்கடா, நாளைக்கு சுயம்பரம். இதுல முதல் பேட்ச், இரண்டாவது பேட்ச், மூணாவது பேட்சா வந்துட்டு இருக்கான். முதல்ல வந்தவன் இந்திரன், அவனோடு கூட வந்தவன் வருணன், அவனோடு கூட வந்தவன் அக்னி, அவனோடு கூட வந்தவன் யமதர்மன். யமதர்மனுக்கு ஆசை வரும். அதாவது எவ்வளவு பெரிய பதவி ஆனா கூட ஸ்திரீ விஷயத்துல ஆசை யாருக்கும் விடாதுன்னு அர்த்தம். ஆசைப்படுறதுனால என்ன தப்பு? ஆசைப்படுறதுனால மாத்திரம் இல்லையே, போட்டி போடுறானே. வந்து இறங்கிட்டான். வந்து இறங்கி அந்த விதர்ப்ப தேசத்திலே தமயந்தியனுடைய மாளிகை, அந்த பீஷ்ம ராஜாவுடைய மாளிகை போற போது ராஜ வீதியிலே ஒரு பெரிய ரசம் வருது. அதுக்குள்ளே திவ்ய மகாபுருஷன் உட்கார்ந்துருக்கான். திவ்ய மகாபுருஷன் உட்கார்ந்த உடனே இந்திரன் அப்படியே நின்றான், வருணன் அப்படியே உருகினான், அக்னி அப்படியே திகு திகுதின்னு எரிஞ்சார், யமதர்மன் நடுங்கினான். என்னடா யாரு யாரு? கோவா கடம்பா கனிவா கதேஜி, எப்படா மனுஷனா இவன்? அப்புறம் தான் புரிஞ்சுது, நிஷதேஷு மகீபாலா, நிஷதே சக்கரவர்த்திரா நல மகாராஜா. அப்படி
அவருக்கு எதிரே இந்திரனோ சந்திரனோ நிற்க முடியாது. இப்ப அவரும் சுயம்பரத்துக்கு வராருனாங்க, இந்த நாரத மகரிஷி நம்ம கிளப்பி விட்டாரு. இவரோடு கூடவே நாம சுயம்பரத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்திரன் தோற்றான், வருணன் தோற்றான், இதெல்லாம் கெட்ட பேர் இல்லையா? இப்படி தோத்து போறதா நிச்சயமா நமக்கு மாலையே விழாது. நீ எவ்வளவுதான் அழகுள்ளவனா இருந்தாலும் கூட அந்த நலனுடைய தூய்மை, அழகுங்கிறது எவ்வளவானா இருக்கு இல்லையா? அவனுடைய முகத்தில் இருக்க பரிசுத்தம் இருக்க தேஜஸ், இந்த ஒளி. பகவான் வாமனாவதாரம் பண்ணின்னு வந்தார். வாமனாவதாரம் பண்ணிட்டு பிரம்மச்சாரியா நடந்து மகாபலி சக்கரவர்த்தி நடத்துல வரும்போது எத்தனையோ ரிஷிகள் உட்கார்ந்து இருந்தார். இத்தனை ரிஷிகளுக்கு நடுவிலே மகாபலி சக்கரவர்த்தி இந்த சின்ன பிள்ளை வரபோது நேர ஓடி போய் நமஸ்காரம் பண்ணா. ஏன்? முகத்துல அந்த ஒளி. முகத்துல ஒளிங்கிறது எப்படி வரும்? அகத்தினுடைய பிரகாசத்தினால்தான் முகத்துல ஒளி வரும். மகான்களுடைய தேஜஸை பார்க்கிற போது முகத்தையும் கண்ணையும் பார்க்கிற போது நம்ம அறியாமல் ஈடுபடுறது இல்லையா? சரி, ஒரு யுக்தி பண்ணுவோமே, நமக்கு தோத்து போகக்கூடாதுடா. நளனையே போய் கேட்போமே, நள மகாராஜா நீர் தானே? ஆமா, நான் தேவேந்திரன். தேவேந்திரனை கண்ணால பாக்குறான், என்னதான் இருந்தாலும் தேவபுருஷன் இல்லையா? நமஸ்காரம் பண்ணினான். அப்படியா? உங்களை யாகத்துலதான் உங்க பேரை சொல்லியிருக்கேன், நேரம் பார்த்தது இல்லை. அப்பா, நாங்கள்தான் ஸ்வயம்பரத்துக்கு வந்திருக்கோம். ஸ்வயம்பரத்துக்கா? வருணன் வந்திருக்கான், அக்னி பகவான் வந்திருக்கார், யமதர்மராஜா வந்திருக்கார். இவாள் எல்லாரும் தமயத்தினுடைய சுயம்பரத்துக்கு வந்திருக்கிறதுனால ஒன்ன பார்த்தோம். எங்களுக்கு என்ன தோணித்து, ஒரு சந்தேகம் வந்துட்டு, தமயந்தி எங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டாமா? தேவர்கள் வந்திருக்கார்கள், அவனுக்கு தெரிஞ்சாத்தானே மாலையை போடுவார். அதனால அவர்களுக்கு தெரிவிக்கணும். அதுக்காக வேறு யாரும் எங்களுக்கு தோணல. ஒன்னையே நாங்கள் ஏவி நீ தமயந்தி இடத்துல போய், தமயந்தி தேவர்கள் வந்திருக்கா, நீ போடுற மாலையை அவள்ல யாருக்காவது ஒருத்தருக்கு போடு அப்படின்னு எங்களுக்கு அகதி பேசணும். செய்வியா? என்னடா இது? நம்ம மனசனாலே தமயந்தியை நடிச்சுட்டு போற போது இவன் போட்டிக்கு வந்திருக்கானே. உடனே சொன்ன, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க விஷயத்துல நான் உதவி வேண்டியது செய்கிறேன், உங்களுக்கு தூதனா நான் போறேன். ஏன்? அவர்களே உதவின்னு கேட்கிற போது, ஒருத்தர் வந்து உதவின்னு கேட்கிற போது அந்த சமயத்துல இல்லேன்னு சொல்றது நலனுடைய குணம் இல்லையே. அவன் உத்தம குணத்தோடு இருக்கிறதுனாலதான் அதை யோஜனை பண்ணினான். இப்ப தமயந்தி உள்ள இருக்காளே, சிந்தையில் இருக்காளே, அவளை எப்படி தூக்கி எறியறது? அவளை மறந்தாத்தானே இப்ப தூதனா சொல்ல முடியும். அங்க போய் பொய் சொல்றதா? தமயந்தி, இந்த திருட்டு பசங்களாம் வந்திருக்கான், நீ அவருக்கு தூதனா வந்திருக்க, நீ தப்பா நினைச்சுக்காதே, மாலை அங்க போடாது. அது நலனுடைய காரியம் இல்லையே. சத்தியத்துக்கு உட்பட்டவனா இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? ரெண்டு காரியம் நடக்காது. தமயந்திய மனசுல நினைச்சுக்கப்படாது, இவனுக்கு தூதனா போகப்படாது. எதையாவது ஒன்ன விடணும். எதை விடுவோம்? தமயந்திய விடுவோம். விட முடியுமா? தீராதவில் காமத்தழலை தல் செம்மையனும் நீர் அளவித்து தீராதவில் காமத்தழலை தல் செம்மையனும் நீர் அளவித்து மாறாத பொன்னாடல் மொத்தமா சொல்லி நல்லாமும் சொல்லான். ஐயா, அந்த அரண்மனையிலே அந்தப்புறத்திலே அந்த தமயந்தி இருக்கிற இடத்துல நான் போய் எப்படி போய் சேர்றது ஒருத்தருக்கு தெரியாத. அது என்னால முடியாதே, கட்டு காவல் இருக்குமே. கவலைப்படாதே நல மகாராஜா, எங்க தேவ மாயினாலே உன்னை நேர தமயந்திக்கு எதிர கொண்டு போய் நிறுத்தி விடுறோம். தமயந்திக்கு எதிர நிற்கிறான்.
ஆஜார பாகுவா, அவனுடைய உயரமும் கம்பீரமும் அவனை பார்த்து தமயந்தி காதால கேட்டிருக்கா. அந்த பிரபு எதிரே நிற்கிறான்ங்கிற போது அப்படியே உருகிறான். உருகிக்கிட்டே இருக்கிற போது அவருடைய உத்தம குணம் என்ன சொல்றது? இவ்வளவு பெருமை உள்ளவரான அந்த ஹம்சபட்சி சொன்னதெல்லாம் கேட்டு, அவருடைய பெருமையெல்லாம் கேட்டு, அவருடைய அழகு மாத்திரமில்லை, அவருடைய கம்பீரம் மாத்திரமில்லை, அவருடைய பராக்கிரமம் மாத்திரமில்லை, அவருடைய தர்ம நேமத்தையும் அவன் கேட்டிருக்கிறதுனாலே இந்த நலமகாராஜன் இப்படி என் எதிரே வந்திருக்கிற போது இவர் செஞ்ச காரியம் சரியில்லையே நினைச்சாவர். இப்படி வரலாமா? சுயம்பரம் நடக்க போறது, அதுக்கு முன்னாடியே வந்து கதவை தட்டலாமா? இது சபல புத்தின்னா, இது எங்க மகாராஜா, நலமகாராஜா. நான் கேட்ட நலமகாராஜா செய்ய மாட்டாரு. நீங்களா சக்கரவர்த்தி? அவர் உடனே சொல்லிவிட்டார், அம்மா நான் தான் நலன். தமயந்தி அவன் பார்க்கிறான். தமயந்தியை பார்க்கிற போது தமயந்தி இத்தனை நாளா மனசுல உருகி 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 தமயந்தி எதிர இருக்கிற போது அவனை யாரோன்னு பார்த்தான். ஏன் அன்னைக்கே அதை கட் பண்ணியாச்சு. தேவர்களுக்கு தான் தூதனா போறேங்கிற ஒரு தீரான வெண் காமத்தடலை தன் செம்மையனும் நீராள வைத்து தன் உள்ளத்திலே வளர்ந்திருக்கிறதான அந்த அந்த பிரேமே, அந்த விரகம், சிங்காரம், அந்த அக்னி இருக்க, அதை தன் சத்தியம்ங்கிறதுனால அணைச்சாத. இப்ப தமயந்தியை பார்க்கிற போது அவள் வேற இன்னொரு பெண்ணு, தனக்குரியவள் இல்லை அவள். தமயந்தி நான் நலச்சக்கரவர்த்தி, தெரியுது தெரியுது. என்ன யோஜனை பண்றது இல்லையா? எப்படி இந்த நலச்சக்கரவர்த்தி ஸ்வயம்பரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நிற்கிறான், அதர்மமாச்சேன்னு நினைக்கிறியா? நான் ஸ்வயம்பரத்துக்காக வரலம்மா, நான் தூதனா வந்திருக்கேன். தேவர்கள் என்ன அனுப்பியிருக்கா. தேவர்கள் எல்லாம் என்னை பார்த்து ஒரு வேலையை கொடுத்து அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்களும் சுயம்பரத்தில் உட்கார போறார்கள். அவர்களுக்கே நீ மாலை சூட்ட வேணும்னு சொல்றதுக்காகத்தான் என்ன அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப நான் தேவதூதன் சொல்ல வந்திருக்கேன். சாருஸ்மிதே சாரு சத்தி சாருஸ்மிதே சாரு சாரு நேத்ரே விலாசினி சாருஸ்மிதே சாரு நேத்ரே விலாசினி சாருஸ்மிதே சாரு சத்தி நபதரஜசாயம் உமானதேவி மே மதி நபதரஜசாயம் உமானதேவி மே மதி சுஸ்மிதே ஜாமுதி கித்து சமதம் தூதன் தான். தேவர்களுக்கு நீ மாலை இட வேணும். உன்னிடத்துல பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். தேவர்கள் மாதிரி கிடைப்பானா? மனுஷன் எவ்வளவுதான் பெருமை உள்ளவனா இருந்தாலும் நாளுக்கு நாள் தேஞ்சு போறவன். நாளுக்கு நாள் வயசாக வயசாக எல்லாம் மாறி போறதுமா. எவ்வளவு போயிடுறது, புத்தியும் தெரிஞ்சு போறது, சக்தி போறது, கழத்தனம் வந்துடுறது, வியாதி வந்துடுறது, துக்கம், ஆபத்து, விபத்து, இதெல்லாம் மனுஷி ஜென்மாவுக்கு சகஜம் இல்லையா? தேவர்கள் பரிபூர்ணமான புண்ணியத்திலே இருக்கிறவர்கள் இல்லையா? அவர்கள் ஒன்ன விரும்பி இருக்கிற போது நீ அவளுக்கு மாறிட்டியானா என்னைக்காவது சுகம் குறையுமா? அதனால தேவர்களையும் மனுஷர்களையும் ஒப்பிடுற போது மனுஷர்கள் தேவனுடைய பாத தூளிக்கு கூட ஈடாக மாட்டார்கள் அம்மா. அதை நான் சொல்லத்தான் வந்திருக்கேன்மா. நீ அவசியம் தேவர்களுக்கு நீ மாலை போடணும், அதை சொல்லத்தான் வந்திருக்கேன். வேற எண்ணத்துல வரலேன்னு சொன்னார். தமயந்தி பார்க்கிறாள், என்ன பெருமை, இப்படி கூட யாராவது செய்வானா? நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செஞ்ச எனக்கு சில தர்மம் இருக்கு.
சத்திரிய குலத்திலே பெண்களாய் பிறந்தவர்களுக்கு ஸ்வயம்பர மண்டபத்திலே பூர்ண உரிமையை கொடுத்திருக்கா. அதுல யாரு கிட்ட வர முடியாது. அதனால எனக்கு யார் உயர்ந்தவர்கள் தெரியல, மாறிடும். இன்னொரு தடவை சொல்றேன், ஏமாத்து போகாது தமயந்தி, நீ ஜாக்கிரதையாயிரு. நல்ல தேவர்களுடைய ஒரு லோகத்துக்கு ஒரு பரம பாக்கியவசமாய் புண்ணியத்தை பண்ணி அடைய வேண்டியவன் நீயே தானே போகலாம். அதனால மனுஷனுக்கு நீ ஏமாறாது. தேவர்களுக்கே மாறுகிறேன்னு பறிஞ்சு பேசிக்கிட்டே தேவ மாயனால தன் இடத்துக்கு வந்துட்டான். என்னப்பா ஐயா, நான் சொல்லது சொல்லிவிட்டேன். ஆனா அந்த பெண் என்ன நினைக்கிறாளோ, அவள் என்ன செய்ய போகிறாளோ. நலா, எங்களை காட்டில் நீ உயர்ந்தவன்டா. நீ உன்னை தூதனை அனுப்பிச்சது மாத்திரம் இல்லை, நானும் கூடவே வந்தோம். ஏன்னா இப்ப ஏற்பட்ட காரியத்துக்கு ஒன்ன தூதரை அனுப்பிச்சுட்டா நீ அங்க போய் ஏதாவது சொல்லிவிடுவே. அதான் சமயம் திருட்டு பசங்க வந்திருக்காங்க. இது மனுஷனுடைய சொரூபம். உன்னோடு கூட வந்து உன்னுடைய சத்தியத்தை பார்த்த போது இந்த இந்திரனோ சந்திரனோ யாரும் உனக்கு ஈடு கிடையாது. ஆனா தமயத்து என்ன சொல்றா, அவளுடைய மனசுல என்ன இருக்கு, ஒரு மனுஷன் உயர்ந்தவனா தேவன் உயர்ந்தவனாங்கிற விஷயத்தை அவன் தீர்மானம் பண்ண சொன்னியே, எப்படி தீர்மானம் பண்றான்னு பார்க்கலாம். அவள் உனக்கு வாழ்க்கைப்படக்கூடிய பெண்ணாகத்தான் நாங்கள் பரிசு பண்றோம். அவளுக்கு அவ்வளவு திண்மை இருக்கு, உனக்கு திண்மை இருந்தது. நாங்க சொன்ன உடனே தமயந்தியை மறந்து ஒரு ஜிதேந்திரியனா எல்லாத்தையும் ஆசையை விட்டவனா நீ அங்க போன. அது மாதிரி தமயந்தி உனக்கு ஏற்ற பெண்ணாய் அவள் இருக்கக்கூடியவளை பார்க்கணும். சபா மண்டபம் கையை மாலை எடுத்துன்னு வரால் தமயந்தி, ராஜாதி ராஜர்களா அப்படியே மயக்கிறான். தமயந்தி அடைய கிடைக்குமா? அந்த மாலை யார் கழுத்துல விடப்போகுது? எல்லாரும் கழுத்தை நீட்டிட்டு இருக்கான். நலனை தேடுறாள். நலனை தேடுற போது நலன் ஒரு நலன் இல்ல 5 நலன் உட்கார்ந்துருக்காங்க. எப்படி இந்திரன் அக்னி வருணன் யமதர்மன் எல்லாரும் நலன்மயமா ஆயிட்டாவ. நல வேஷம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவெல்லாம் வேஷம் போடவே வேண்டியதில்லை, தேவர்கள் இல்லையா, நினைச்சா அந்த ரூபம். 5 நலன் உட்கார்ந்து இருக்கிற போது தெரிஞ்சுட்டா இது தேவ மாய. இந்த தேவ மாயை நாம ஜெயிக்கணுமானால் அதுக்கு யாரு? அம்பாளைத்தான் நினைக்கணும். மாயாதேவி அம்பாள், அவளை நினைக்கணும். ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இல்பம் அருளுமலை போற்றி சிவந்தவன் சிந்தையுள் நின்றகதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான்.
नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तम् उद्बोध्य कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिशतः शिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः। श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्या साक्षात् क्षमा करुणया कमलामिवान्या गोदा अनन्य शरणः शरणमहं प्रपद्ये। அல்நவையற் புதுவை ஆழ்ந்தாள் அரங்கற்கு பல்லு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு எல்லை விதியல்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பக்தி பெருங்கடலில் ஆழ்ந்தவர்களும் நம்மை ஆழ்விப்பவர்களுமாகிய ஆழ்வார்களின் வரிசையில் 8வதாக திகழ்பவர் விஷ்ணு சித்தர் எனப்படும் பெரியாழ்வார். அவரது திருமகளாரே ஆண்டாள் என்று போற்றப்படும் கோதை நாச்சியார் ஆவார். அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன்துணைவி மல்லி நாடாண்ட மடமையில் ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு சூடிக் கொடுத்த சுடற்கொடி திருப்பாவை பாடிய செல்வி பட்டர்பிரான் புதல்வி அன்னவயற் புதுவை ஆண்டாள் ஒளிகொண்ட புத்தூர் உரைகோதை திருப்பாவை என்ன திருந்தியற் பாத்தந்த திருப்பாவை மாலைப்பரவும் எதிராஜனுக்கு இளைய பெண் மான்மிக்க மரகதப்பெண் வடிவொப்பிலாத பெண் வண்டமிழ் பாடவல பெண் வெள்ளிப்புத்தூர்க்கு முத்தான பெண் முக்திக்கு வித்தான பெண் பெண்டிர்கட்கு அரசான தெய்வங்கள் நாயகம் பேரருட்கோதை சுருதி வண்டமிழ் பாடவல்ல பொற்கோதை என்று இப்படி பற்பல சான்றோர்களால் புகழ்ந்து பாடி போற்றப் பெற்ற பெருமை படைத்த ஓர் பெண்ணை பெற்றதால் நம் நாடே மேன்மையுற்றது என கூறலாம். தமிழ் புலமையும் சிறந்த அறிவும் கவிப்புனையும் திறனும் மாத்திரம் ஆண்டாள் எனும் இம்மாதரசியை மேன்மைப்படுத்தவில்லை. தூய பக்தி தன்னையே கரைத்துக் கொள்ளும் காதலில் கனிந்து நின்ற பெருமை இது. உலகத்தில் காண முடியாத உலகத்தவர்க்கென்று வாழாத உடல் உணர்விற்கு அப்பாற்பட்ட இறை உணர்வினால் உந்தப்பட்ட பக்தி காதல் எனும் பெருவெள்ளமே கோதை எனும் வடிவாகி வந்ததோ என்று நாம் வியப்படையும்படி அமைந்த வாழ்க்கைச் சரிதம் இது. கோதை நாச்சியாரின் அவதார காரணத்தை குரு பரம்பரா பிரபாவமும் திவ்யசூரி சரித்தமும் விவரிக்கின்றன. ஒரு சமயம் பூதேவி பகவானை நோக்கி, எம்பெருமானே, உலக மக்களில் எவரிடம் உமக்கு சிறப்பான அன்பு ஏற்படும் என்று வினவ, பகவான் ஸ்தவேன மால்யேன ச ஏர்ச்சயந்தி மா ததாமி தேப்யஸ்து அவிநாஷி சம்பதஹ பிரசூனதானாம் ஃபலதோஸ்மி சூரிபிஹ தவாத்ருஷாம் ஸ்துல்யகுணாம்ச்ச காரயே தவாத்ருஷாம் ஸ்துல்யகுணாம்ச்ச காரயே. பக்தியுடன் பாமாலையும் பூமாலையும் சூடி பணிபுரியும் அன்பரிடம் நமக்கு சிறப்பான அன்புண்டு என்று பதிலுரைத்தார் பகவான். இவ்வாச்சகம் கேட்ட நிலமகள் தானும் பகவான் உகக்கும் நற்பணி புரிய விரும்பி மண்ணுலகில் தான் அவதரிக்க ஏற்ற இடமாக பாண்டிய நாட்டில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூரை தேர்ந்தெடுத்தாள். வல்லபதேவன் எனும் பாண்டியனுக்கு ஸ்ரீமன் நாராயணனின் பரத்துவத்தை உணர்த்திய ஓதாது உணர்ந்த உத்தமரும் பெருமாளுக்கே பல்லாண்டு பாடி காப்பு செய்த பெரியவரும் நாள்தோறும் பகவானுக்கு பூமாலையும் பாமாலையும் சாத்தி வழிபட்டவரும்
வாத்சல்ய பாவத்தில் ஸ்ரீகிருஷ்ணனை ஆராதித்தவருமான பெரியாழ்வார் பூமி பிராட்டியின் தந்தையாகும் பேற்றினை பெற்றார். ஸ்ரீதேவியின் அவதாரமான சீதாதேவி ஜனகருக்கு கிடைத்தது போல பூதேவியின் அவதாரமான கோதாதேவியும் அயோனிஜையாக எந்த பெண்ணின் கருவிலும் தோன்றாமல் பூமியிலிருந்து தன்னிச்சையாக உதித்தாள். கலியுகம், நளவருஷம், ஆடி மாதம், சுக்லபக்ஷம், சதுர்தசி, செவ்வாய்க்கிழமை, பூர நட்சத்திரம் கூடிய நன்னாளில் பெரியாழ்வார் தனது நந்தவனத்தில் துளசிப்பாத்தியில் ஒரு பெண்மகவை கண்டார். குழந்தையை கையிலெடுத்து வியந்த விஷ்ணு சித்தர் வட்டபத்திரசாயியின் கட்டளைப்படி அவளை தன் மகளாகவே வளர்க்கலானார். கோதை என்று அக்குழந்தைக்கு அவர் பெயரிட்டார். இசைமங்கலம், சொல்மங்கலம், பொருள் மங்கலத்துடன் மக்களின் மனத்தை மகிழ்விக்கும் நறுமணமலர் செண்டு போல பொலிவுடைய பாசுரங்களை பாடவல்ல நாச்சியாருக்கு கோதை என்ற பெயர் முற்றிலும் பொருந்தும். கோதை என்ற சொல்லுக்கு பூமாலை, கூந்தல், முத்தாரம், பெண் என்று பல பொருள் உண்டு. இப்பெயருக்கு ஏற்ப பிராட்டியார் பகவானுக்கு கந்தம் பொலியும் பூமாலையை சூடிக் கொடுத்தாள், சந்தம் பொலியும் பாமாலையை பாடிக் கொடுத்தாள். வடமொழியில் கோதா என்றால் வாக்கை தருபவள் என்று அர்த்தம். தன் வாக்கை பெருமாளுக்கு தந்தவள். செம்மையுடைய திருவரங்கச் செல்வனாரின் மெய்மை பெருவார்த்தையை கேட்டவள். தன் பாடலால் ஜீவனின் பாரதந்திரத்தை பகவானுக்கே சொல்லி உணர்த்தியவள். அமுதம் போன்ற வாக்கினை உரைத்தவள். தனக்கும் நல்வாக்கினை தர வேண்டும் என்று கோதாஸ்துதியில் பிரார்த்திக்கின்றார் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன். துல்யாம் த்வதீய மணிநூபுர சிஞ்சிதானாம் கோதே த்வமேவ ஜனனி த்வதபிஷ்ட வாசம் பிரசன்ன மதுரா மம சம்விதேஹி. சிறுவயதிலிருந்தே கோதையிடத்து கிருஷ்ண பிரேமை மிகுந்திருந்தது. வீட்டு வாயிலில் இடும் கோலமும் கூட பகவானை நினைவூட்டக்கூடிய சங்கும் சக்கரமும் தண்டும் வாளும் வில்லுமாகத்தான் இருக்க வேண்டும் என்பாளாம். செய்யநூலின் சிற்றாடை செப்பன் உடுத்த தெரியாத அந்த சிறு பிராயத்திலேயே சித்தம் சிறீதரன் பால் சென்று விட்டது. பார்ப்பல் விழுந்து முளைக்காத இளம் பிராயத்திலேயே கேசவனின் அருங்குணங்களில் தன் மனத்தை பறிகொடுத்து அவனது லீலா வினோதங்களில் ஈடுபட்டார் நாச்சியார். பெரியாழ்வாரின் பாசுரத்தில் இந்த பாலபருவத்து கோதையை படம் பிடித்து காட்டும் பல பாடல்களை காண்கிறோம். காயோடு கனியுண்டு 5 தீயோடு நின்று தவம் செய்யும் தபஸ்விகளுக்கும் ஏற்படாத துணிவு சிறு குழந்தையாயிருந்த ஆண்டாளுக்கு ஏற்பட்டு விட்டது. மானிடவர்க்கு தன்னை மனம் செய்து தர கருதினால் வாழ மறுக்கும் வேகமும் தெய்வக்காதல் வெறியும் அவள் உள்ளத்தில் வேர்பிடித்து வளர்ந்து பெரும் மரமாக விரிய தலைப்படுகிறது. கோதையே தன்னுடைய திட சங்கல்பத்தை பாடலில் விளக்குவாள். வானிடை வாழும் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவது ஓர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வது ஒப்ப ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கு என்று உள்நிற்றெழுந்த எல் தடமுலைகள் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாகிலேல் கண்டாய் மன்மதனே. இப்படி உறுதியான பக்தி கொண்ட பாலகியான கோதை 108 திவ்ய தேசங்களில் எழுந்தருளியிருக்கும் பெருமானின் பெருமகளை கேட்டாள். அவளுக்கு அரங்கநாதனிடம் தனித்த ஈடுபாடு ஏற்பட்டது. அழகிய மணவாளப் பெருமானின் அழகில் அவள் தன்னையே இழந்து பாடுவாள். எழிலுடைய அம்மனையீர் என்னரங்கத்து இல்ல முதல் குழல் அழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழு கமலப்பூ அழகர் எம்மானார் என்னுடைய கடல் வளையை தாமும் கடல்
கழல் வளையே ஆக்கினரே, கழல் வளையே ஆக்கினரே. தாய்மார்களே, நீங்கள் அழகுடையவர்கள் தாம். ஆனால் என் அரங்கனின் அழகோ பிராகிருதமான அழகல்ல. அப்ராகிருதமான அவனது சௌந்தரியத்தை எப்படி வர்ணிப்பது? அவன் அங்கங்களில் அழகில்லாத பகுதி எது? அவனது கூந்தல் அழகானது, வாய் அழகானது, கண்ணோ மிக மிக அழகானது. அவனே அழகு எனும் அமுதானவன். அத்தகையவனை எண்ணி எண்ணி அந்த ஏக்கத்தில் நான் மெலிந்து போனேனே. எனது கழல் வளைகள் இப்போது கழலும் வளைகள் ஆய்விட்டன. இப்படி பேசும் கோதையின் பேச்சில்தான் எத்தனை பக்தி செறிவு! ஒரு நாள் பெரியாழ்வார் வட்டபத்திரசாயிக்கு என தொடுத்து வைத்த மாலையை தான் சூடி, இம்மாலைகள் பகவானுக்கு ஏற்புடையவை தானா, நான் அவருக்கு தகுந்த நாயகி தானா என்று தன் வீட்டு கிணற்றில் விழும் தன் பிரதிபிம்பத்தை பார்த்து ஒப்பிட்டுக் கொண்டிருந்தாள் கோதை. அது சமயம் அங்கு வந்த பெரியாழ்வார் இச்செயலைக் கண்டு பதறி சினந்து, பகவானுக்கு என வைத்துள்ளதை அற்ப மானுடர்கள் முன்னர் அனுபவித்தல் ஆகாது, பகவானுக்கு அர்ப்பணித்த பின்னர் பிரசாதத்தையே ஏற்க வேண்டும் என்று கோதையை கோபித்தார். மீண்டும் புதிய மலர்கள் கொய்து மாலைகள் தொடுத்து அர்ப்பணித்தார் வட்டபத்திரசாயிக்கு. அன்றிரவு ஆழ்வார் கனவில் எம்பெருமான் தோன்றி, கோதை சூடிய மாலைகளே எனக்கு உகப்பு தருவன. அவளது பக்தி எனும் மனம் கூட்டப்பட்ட அவள் சூடிய மாலைகளையே இனி நமக்கு சாத்துக. கோதையை உம்முடைய புதல்வி என கருதி அபிமானித்திருக்கிறீர். அவள் யார் தெரியுமா? எம்மிடத்தில் பாங்காய் இனிதமரும் பூமடந்தை, உம்மிடத்தில் புத்திரியாய் உத்பவித்தாள். எமக்கு பாமாலையும் பூமாலையும் கொடுக்கவே பூமகள் கோதையாக பூமியில் தோன்றியுள்ளார் என்றார் பகவான். கோயில் அர்ச்சகருக்கும் இனிமேல் கோதை சூடிய மாலையைத்தான் தனக்கு சூட்ட வேண்டும் என்று பகவான் கனவில் கட்டளையிட்டார். சர்வகந்த சர்வரசகா என வேதங்களே வணங்கும் சர்வேஸ்வரன் ஆசைப்பட்டு அவள் சூடிய மாலையை கேட்டான் என்றால் கோதையின் பக்தியின் உன்னத நிலையை வர்ணிக்க வார்த்தைகள் ஏது? இறைவனுடைய பெருமையை காட்டிலும் அவனது அருளே அற்புதமானது என்பதை இந்நிகழ்ச்சியாலும் உலகம் அறியலாயிற்று. காதலனுக்கு உரிய மாலை காதலிக்கும் உரியதுதானே என்ற உணர்வினால்தான் கோதை முதலில் அம்மாலையை தான் சூடத் துணிந்தாள் போலும். இந்நிகழ்ச்சியை நினைந்து உய்யக்கொண்டார் சூடிக் கொடுத்த சுடற்கொடியே என்று கோதையை போற்றினார். தன் மகளின் பக்தியின் சிறப்பை கண்கூடாக கண்ட பெரியாழ்வார், இவள் பக்தியினால் பகவானையே ஆண்டாள், உபய விபூதிக்கும் ஆண்டாள், அடியார்களை ஆண்டாள், உலகனத்தையும் ஆண்டாள் என்று வியந்து கூறியதால் அன்று முதல் கோதையின் திருநாமம் ஆண்டாள் என்றே ஆயிற்று. இறைவனைத்தன் அழகாலும் அன்பாலும் ஆண்டு அடியார்களைத்தன் அருளாலே ஆளும் இவளுக்குத்தான் ஆண்டாள் எனும் பெயர் முற்றிலும் தகும். இந்நிகழ்ச்சிக்கு பின் கோதை நாச்சியார் நாராயணன் பால் கொண்ட பேரன்பு நாளுக்கு நாள் முதிரத் தலைப்பட்டது. மாதுரிய பாவம் அல்லது நாயகி பாவம் எனும் நிலையில் அவள் மனம் சதா காலம் சஞ்சரிக்கலாயிற்று. இந்நிலையை பெரியோர்கள் ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு என்று கூறுவர். நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் முதலிய ஆழ்வார்களும் அப்பர் ஞானசம்பந்தர் முதலிய நாயன்மார்களும் இந்நிலையில் பாடியுள்ளனர். நாயகி பாவத்தில் பக்தர்களின் பிரேமை வெளிப்பட்ட போதிலும் அவர்கள் அடிமனத்தில் உள்ள ஆண் தன்மையின் காரணத்தால் தன்னிலமில்லாது கல்பிதங்களாகவே அவைகள் அமைந்துள்ளன. ஆனால் ஆண்டாளுக்கோ அவளது காதலும் பக்தியும் ஒன்றி நின்று பள்ளமடையில் தேன் பாய்வது போல் சுயமாகவே சுவையுடையதாய் அமைந்துள்ளது. மற்றவருக்கு பக்தி சிங்காரமாக மாற ஆண்டாளிடத்து சிங்காரமே பக்தியாக மாறியது. சிறு குழந்தைகள் விளையாட்டுகளில் கூட ஸ்ரீகிருஷ்ண பக்தியை இணைத்தே விளையாடினாள் கோதை. இதற்குரிய அகச்சான்றுகளை நாம் நாச்சியார் திருமொழியில் பார்க்கிறோம். தன் தோழிகளுடன் மணல் வீடு கட்டி விளையாடுகிறாள் கோதை. ஆனால் அவர்கள் கட்டிய அழகு வீட்டை கண்ணன் தன் கால்களால் தகர்த்து போட்டு விட்டான். ஆனால் இது என்ன மாயம்? சிற்றிலை சிதைத்தவனின் சிரித்த முகம் கண்ட இவளுக்கு சீற்றம் உண்டாகவில்லை, மையல் மயக்கம் உண்டாகின்றது. பெய்யும் மாமுகில் வண்ணா உள்தல் பேச்சும் செய்கையும் எங்களை மையல் ஏற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரம் தான் கொலோ என்று கேட்கிறாள். சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா என்று வினாவிடுத்தாள். விளையாட்டு பருவத்தில் தோழியருடன் சிறுவீடு கட்டி விளையாடியது வெளிக்காட்சி. அந்த சிற்றிலை கண்ணன் சிதைத்தது மனக்காட்சி. அவனிடத்து மனத்தை இழந்து
நாமம் ஆயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரனே உன்னை மாமிதல் மகனாகப் பெற்றால் எமக்கு வாதை தவிருமே என்று கூறுகிறாள். இங்கு கணவனாக என்று கூறாது மாமிதன் மகனாக என்று கூறுவது எத்தனை அழகான பண்பாடு, எவ்வளவு மென்மையான உணர்வு, எத்தனை நயமான சொல்லாட்சி, முறைவுடைய உறவுதான் என்பதை உணர்த்தும் பாங்குதான் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஸ்ரீகிருஷ்ண பக்தியில் கோதை தன்னை ஓர் கோபியாக கருதவில்லை, கோபியாகவே மாறிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். கண்ணன் ஆய்ச்சியரின் ஆடையை கவர்ந்த லீலையை மீண்டும் தன் மன அரங்கில் கண்டு பாடலில் வடித்துள்ளாள். கண்ணன் தன்னை மணக்க வேண்டும், புருஷோத்தமனுக்கே தான் நாயகி ஆக வேண்டும் என்று முதிர்ந்த பக்தியில் நாராயணனுக்கே காத்திருக்க தலைப்பட்டாள். அது சமயம் நாயகன் வரவுக்காக காத்திருந்த நாயகி என்னென்ன செய்தாள் என்பதை பெரியாழ்வாரின் பாசுரத்தினால் அறியலாம். காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை குலுக்கும் கூரை உடுக்கும் அயற்கும் தல் கொவ்வை செவ்வாய் திருத்தும் தேரி தேரி நின்று ஆயிரம் பேர் தேவம் திறம் பிதற்றும் மாறில் மாமணி வண்ணல் மேல் இவள் மால் உருகின்றாளே. ஒருமுகப்பட்ட இந்த பக்தி வெறி பெரியாழ்வாரையே பிரமிக்க வைக்கிறது. வேறொரு காட்சி, கண்ணன் தன்னை எப்போது மணக்க வருவான் என்று குறிபார்ப்பதற்காக மணலில் விரலால் கூடல் இழைத்து பாடுகிறாள். என் அழகன் ஆய்ச்சியர் சிந்தையுள் குழகன் வருவானே ஆகில் கூடலே நீ கூடிடுக. ஆவல் அல்புடையார்த்தம் மனத்து அன்றி மேவலல் விரைசூழ் துவாராபதி காவலல் கன்று மேய்த்து விளையாடும் கோவலல் வரில் கூடிடு கூடலே. இவ்வாறு குறிபார்த்த உள்ளம் குயிலை கண்ணனிடம் தூதாக அனுப்புகிறது. கோவிந்தனை நினைந்து எலும்பும் உருகி ஊனும் உறக்கமும் துறந்து துக்கக் கடலில் முழுகி என்னை கரையேற்ற வைகுந்தன் எனும் தோணி பெறாது நான் தவிக்கிறேன். குயிலே, நீ அந்த கருடக்கொடி உடையோனை வரச் சொல்வாயா? என்பு உருகி இனவேல் நெடும் கண்கள் இமை பொருந்தா பல நாளும் துன்பக்கடல் புகுந்து வைகுந்தல் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றே. அல்பு உடையாரை பிரிவது ஒரு நோய், அது நீயும் அரிதி குயிலே. பொல்புரை மேனி கருளக்கொடி உடை புண்ணியனே வரக்குவாய், புண்ணியனை வரக்குவாய். அன்புடையவர்களை பிரிவதனால் ஏற்படும் அளவிறந்த துக்கத்தின் கொடுமையை குயிலே நீயும் அறிந்திருப்பாய். ஆகவே என் நிலையை எடுத்துச் சொல்ல நீயே ஏற்றவள். நீ எனக்காக தூது சென்றால் உனக்கு என்ன கைமாறு செய்வேன் தெரியுமா? உன்னை என் தோழியாக ஏற்றுக்கொள்வேன். நீ கண்ணனை இங்கு வரக்கூவாவிடிலும் உன்னை என் வீட்டு தோட்டத்தில் இருக்க ஒட்டாது துரத்தி விடுவேன் என்று இப்படி அருமையான பாடல்களை பிராட்டியார் பாடியுள்ளார். நெஞ்சை உருக்கும் பாடல்கள் அவை. ஒரு சமயம் தன் மகளை திருமாலிருஞ்சோலைக்கு அழைத்துச் சென்றார் பெரியாழ்வார். அந்த அழகர் மலையில் பார்த்த பொருள்கள் அனைத்தும் கண்ணனைப் போல் கொண்டல் வண்ணம் கொண்டவையாகவே இருந்தன. கண்ணனின் நினைவை அதிகப்படுத்தும் கருநீல வண்ணம் கொண்ட குயிலையும் மயிலையும் கனியையும் மலரையும் பார்த்து ஐம்பெரும் பாதகர்களே என்றே அழைக்கிறார். நீங்கள் ஏன் கண்ணனின் நிறத்தை காட்டி என்னை வதைக்கிறீர்கள்? வீட்டில்தான்
கூட்டில் இருக்கும் கிளி கோவிந்தா கோவிந்தா என்று கூவி அவனை மறக்க ஒட்டாமல் செய்கிறது. அதனால் அதனிடம் கோபம் கொண்டு உணவு கொடுக்காமல் இருந்தாலோ உலகளந்தானே என உரக்க கூவி வேதனையை மிகுதியாக்குகிறது என்றால் வந்த இடத்திலும் இதே தொல்லைதானா? எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே? இவ்வாறு பேசிய கோதை திருமாலிருஞ்சோலை அழகனிடம் தனக்கும் அரங்கனுக்கும் திருமணம் நடக்க நல்லருள் செய்யும்படி பிரார்த்தித்துக் கொண்டு பகவானுக்கு நிறைய வெண்ணையும் அக்கார அடிசிலும் நிவேதனம் செய்வதாக வேண்டிக் கொண்டாள். நாறு நரும் பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். ஏறு திருவுடையார் இன்று வந்து இவை கொள்ளும் கொலோ. இவ்வாறு நாச்சியார் பாடியதை பிற்காலத்தில் உடையவர் ஸ்ரீ ராமானுஜர் நிறைவேற்றினார். எனவே கோதையை யதிராஜருக்கு இளையவள் என்றே கூறுவர். பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என்று வாழித் திருநாமமும் உண்டு. முத்தே விதானம் முத்தே விதானம் முத்தே விதானம் முத்தே விதானம் மணி பொற்கவரி முத்தே விதானம் மணி பொற்கவரி முத்தே விதானம் மணி பொற்கவரி முறையாலே முத்தே விதானம் மணி பொற்கவரி முறையாலே பத்தர்களோடு 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 பாவையர் சூழ பலிபில் பத்தர்களோடு பாவையர் சூழ பலிபில் வித்த கோல வித்த கோல வித்த கோல வெண்தலை மாலை வித்த கோல வெண்தலை மாலை விரதிகள் வித்த கோல வெண்தலை மாலை விரதிகள் அத்தன் ஆரூரத்தன் 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 ஆரூராதிரை நாளாலது வண் அத்தன் ஆரூராதிரை நாளாலது வண்ணம்
வைத்தானோ சத்திய வேதனாய் சித்த களி போட மத்திய